ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கத்திரிக்காய், மாங்காய், சின்ன சைஸ் மீனெல்லாம் போட்டு மீன் குழம்பு. அதுதான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் குழம்பு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக செஞ்சோம்னா, குட்டி மீனெல்லாம் போடும்போது ரொம்ப திக்காக செஞ்சோம்னா உடஞ்சிரும், நமக்கு கிடைக்காது. அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சோம்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அகலமாக இருந்ததுன்னா நமக்கு மீன் எல்லாம் உடையாது அப்படின்றதுக்காக நான் கடாயில் செய்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன். நடுவில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை ஒரு 2 கீத்து அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அது எல்லாத்தையுமே இதில் போட்டுறேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குன்றதுக்காக. கல்லுப்பு காலி ஆகிடுச்சு, அதனால தான் தூள் போடுறேன். பொதுவாக நான் குழம்புல வந்து கல்லுப்பு தான் போடுவேன், நல்லாயிருக்கும். இப்போ வந்து வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து இது வந்து எங்கள் சிஸ்டர் சேல் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அரைச்சி வைப்பேன். அவங்க கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு மிளகாய் அதிகமாக போட்டு அரைக்கிறாங்க. ரொம்ப வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. அவங்களதும் சேனல் இருக்குது, அவங்க சேல் பண்ணுறாங்க. நான் முடிஞ்சால் அந்த லிங்க்கை கொடுக்க பார்க்குறேன். நான் வந்து இப்போ புளி தண்ணி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். எனக்கு மிளகாத்தூள் பத்தலை. காரம் வந்து எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் காரம். இந்த தண்ணியில் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு கொதித்து வாசனை இதுவாகி வரும்போது பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்து காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் குழம்ப. நல்லா ஒரு 10-15 நிமிஷமாக கொதிக்குது. ரொம்ப ட்ரை ஆக விடல குழம்பு. நான் வாசனை போனால் போதும்னு சொல்லிவிட்டு சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டேன். அதனால் ரொம்ப கெட்டியாகலை குழம்பு. இப்போ நான் வந்து ஒரு கத்திரிக்காய் 1/4 கிலோ நீல வாக்கில் அந்த அம்ப்ரெல்லா கட் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயையும் அதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வேகட்டும். ஏன்னா சின்ன மீன் அது போட்டால் வந்து உடஞ்சிரும் மீன் குழம்புல. அதனால் கடைசியாக தான் போடணும். பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு 90% வெந்துருச்சு. இந்த டைமில் மீனை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் தான் தண்ணியாக தான் வைக்கிறேன் குழம்ப, திக்காக வைக்கல. ஏன்னா தண்ணியாக வைக்கும்போது மீனெல்லாம் நமக்கு உடையாமல் கத்திரிக்காய், மாங்காய்லாம் நமக்கு அப்படியே செண்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் பாருங்கள், கழுவி வச்ச சின்ன சங்கரா மீன் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாங்காவையும் போட்டுடலாம். மாங்காவும் ரொம்ப குழைய வேண்டாம். மாங்காய் நமக்கு கிடைக்கணும், சாப்பிட்றதுக்கு துண்டாக பீஸ் கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஒரு 4 துண்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா புளி தண்ணி வேறு ஊற்றிருக்கேன், அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும் குழம்பு. அதனால் ஒரு 4 துண்டு மாங்காய், ஒரு அரை மாங்காய் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் மூடி போடலை. இன்னும் குழம்பு வந்து எண்ணெய் கசிஞ்சு வரல. ஆனால் மாங்காய், மீன் எல்லாம் வெந்துடுச்சு, கத்திரிக்காய் எல்லாம் வெந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போடுறேன். சிம்மில் வச்சா தான் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு எண்ணெய் கசிஞ்சு வரும். கொதிச்சிட்டே இருந்ததுன்னா நல்லா தலை எண்ணெய் கசிஞ்சு வரும். அது பாருங்கள், நல்லா எண்ணெய் கசிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வந்துடுச்சு. சூப்பரான மாங்காய், கத்திரிக்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் கொஞ்சம் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன், அதை நான் முடிஞ்சால் ஷார்ட்ஸாக போடுறேன். சூப்பரான மீன் குழம்பு. இந்த மெத்தடில் மாங்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுங்களோட இதுக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் வேண்டாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.